இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இன்றைய நாளிலே கர்த்தருடைய வேத வசனத்தின் வாயிலாய் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. உலகத்தின் சம்பவங்கள், திடுக்கிடத்தக்கதான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் புதிய புதிய காரியங்களை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு பயமும் திகிலும் இந்த நாட்களில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் வாட்டி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு முன்னதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளோடு கர்த்தர் என்று வசனம் பேசுவதற்காக இந்த ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20வது வசனம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வீட்டில் உள்ள பாத்திரங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதுவும் ஒரு பெரிய வீட்டில் உள்ள பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடாகிய தேவ சபை ஒரு வீடு என்னுள்ள நிலையில் கர்த்தர் இந்த நாட்களில் உங்களுக்கு முன்பதாக அதை வைக்கிறேன். உலகத்தில் முழுவதும் பறந்திருக்கிற தேவ ஜனங்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய ஒரு வீடு. வேதத்தில் அதை குறித்து சொல்லும் போது இன்னுமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பதாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவருடைய 1 கொரிந்தியர்ல 3வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் போது அங்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்க. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லும் போது நீங்கள் தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும் போது பெரிய வீட்டில் உள்ள பாத்திரங்கள் என்று அங்கு ஓமிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பெரிய வீட்டில் பொன் வெள்ளி பாத்திரங்கள் அல்ல, மரம் மண் என்று 4 விதமான குவாலிட்டி அங்கு பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதில் எல்லாவற்றையும் குறித்து நான் இன்று உங்களோடு பேச நான் விரும்பவில்லை. ஒன்றை குறித்து மட்டும்தான் உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிவிட்டு அதில் நான் அடுத்தபடியாக நான் பார்க்கிற நேரத்தில் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதனுடைய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 3 விதமான ஒரு காரியத்தை அங்கு நாம் பார்க்க முடியும். ஒன்று, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்டது, உபயோகமானது, எந்த நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்டது, கனத்துக்குரிய என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான காரியங்களை நாம் அதில் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்தில் அநேக பாத்திரங்களை குறித்து சொல்லும் போது ஒரு நபரை எனக்கு ஞாபகத்துக்கு கர்த்தருடைய ஆவியை கொண்டு வருகிறார். அதை பார்க்கும் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் நம்முடைய 15வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ஒரு நபரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதாவது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எதற்காக? தேவனுக்கென்று பயன்படுவதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாட்களில் நாமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பதாய் ஒரு பாத்திரமாய் நாம் காணப்படுகிறோம்.
பாத்திரம் என்றால் பயன்படுவது. பேசலாம். அங்கு பவுலை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் மறந்துவிடக் கூடாது, நீங்கள் தேவனால் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உலக மக்கள் நம்மை குறித்து பலதும் சொல்லலாம், உங்கள் சொந்த பந்துக்கள் பலதும் பேசலாம். ஆனா நீங்கள் மட்டும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், என்னை என் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். நான் கீழே நான் வருகிறேன். நீங்கள் எந்த நிலையில் உள்ள பாத்திரமாக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை குறித்து நான் உங்களோடு பேசுவேன். சற்று கொஞ்சம் உடனடியாக பேசுவேன். பாருங்கள், அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யார் நம்மை என்ன பேசினாலும் சரி பிரச்சனையே இல்லை. ஒன்று மட்டும், நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் பாத்திரமா இருக்கிறீங்க. பாத்திரம் பயன்பாட்டிற்குரியது, உபயோகப்படுத்துவதற்குரியது. வேதத்துல அநேக காரியங்களை நாம் உண்மைகளில் பார்க்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாருங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சில கனத்துக்குரிய பாத்திரம், சில கனவீனத்துக்குரிய பாத்திரம். என் வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க விரும்புகிறீர்களா, இல்லை கனவீனத்திற்குரிய பாத்திரமாய் இருக்க விரும்புகிறீர்களா? இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நபருமே கனவீனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பதற்கு நாம் விரும்பவே மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை அன்பாய் கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்கு ஏதாவது நிலையில் பயன்படுவதற்காக தேவன் நம்ம ஒரு கனமான பாத்திரமாவுடைய கரத்தில் மாறுவதற்காக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். அங்கு நாம் பார்க்கும் போது பாருங்கள், அவையால் ஒருவனை மேலே விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். ஒன்றால் சொல்லப்பட்டிருக்கிறது, சுத்திகரித்துக் கொண்டான், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டது, எஜமானத்திற்கு உபயோகமானது, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், வேதத்தில் அநேக பாத்திரங்கள் உண்டு. ஏராளம். கெட்டு போன பாத்திரம், சூறையாடப்பட்ட பாத்திரம், வெளிப்புறம் மட்டும் சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம், இப்படிலாம் நிறைய பாத்திரங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆயத்தமாக்கப்பட்ட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று. இன்னும் அதை கொண்டு கூட அர்த்தமா சொல்லும் போது குறையற்ற நிலையில் வடிவமைக்கப்பட்ட பாத்திரம். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அங்கு சொல்லப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரம். ஆனால் அதை இன்னும் தெளிவாய் பேசும்போது குறையற்ற நிலையில் வடிவமைக்கப்பட்ட பாத்திரம். ஓகே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். தேவ சமூகத்தில் தனித்திருந்ததை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். ஆமென். நீங்கள் உண்மையாகவே குறையற்ற நிலையில் வடிவமைக்கப்பட்ட பாத்திரமாய் நீங்கள் இருக்கிறீர்களா, அல்லது அவதமாய் மாற விரும்புகிறீர்களா என்பதை என்னுடைய கேள்வி. நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது குறையற்ற நிலையில் வடிவமைக்கப்பட்ட பாத்திரமாய் மாறி இருக்கிறீர்களா, இல்லை என்றால் மாற விரும்புகிறீர்களா என்பதுதான் கேள்வி. ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப இதில் 4 விதமான பாத்திரங்கள். ஒன்று, அதில் ஒன்று பொன். பொன் விலை மதிப்புள்ள ஒன்று. நான் சில காரியங்களை பேசுகிறேன். இன்னும் சில பல காரியங்கள் கர்த்தருக்கு சித்தம் வந்து வருகிற நாட்களில் தொடர்ந்து இதை சார்ந்து நான் சில காரியங்கள் பேசலாம் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஜெபியுங்கள், கர்த்தர் நாமம் மகிமைப்படுவாராக. இதில் ஒன்றை நான் பார்க்கிறேன், பொன் பாத்திரம். பொன் மிகவும் விலை உயர்ந்த ஒன்று, யாரும் விரும்பத்தக்கது. ஆமென். பொன்னுக்கு அதிகமான பாதுகாப்பு தேவைப்படுகிறது. நன்றா புரிந்து கொள்ள வேண்டும். பொன் பார்ப்பதற்கு கவர்ச்சிகரமானது, அது விலை உயர்ந்தது, அதற்கு மிகவும் பாதுகாப்பு தேவைப்படுகிறது. ஆமென். ஆனால் இந்த பொன்னில் பல தரம் இருக்கிறது. இது உங்களுக்கு நன்றாக தெரியும். பல தரம் பொன்னில் எல்லாம் சுத்தமானதல்ல. அதுல முதல் தரம் துவங்கி பல தரங்களை பார்க்க முடியும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் தரம் என்று சொல்லும் போது சொல்லுவார்கள் 24 கேரட் என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப அது சுத்தமானது, அதற்கேற்ற ஒரு விலை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆமென். நீங்கள் ஒருவேளை தேவனுடைய கரத்தில் பாத்திரமாய் மாற விரும்பலாம், அல்லது நீங்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கலாம். ஆமென். எந்த நிலையில் உள்ள பாத்திரமாய் இருக்கிறீர்கள் என்பதாக இப்ப கேள்வி. பிரைஸ் தி லார்ட். எஜமானுக்கு முன்பாக கனமான பாத்திரங்களா இருக்கிறீர்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிறீர்களா? இல்லை ஏதோ ஒரு பாத்திரமா இருந்தோம். அதே கேட்ட சொல்லுவாங்க, எப்படிங்க நல்லா இருக்க? ஏதோ இருக்கிறோம். ஊழியர்லாம் எப்படி இருக்கு? என்னமோ நடக்குது. பைசலா இதெல்லாம் ஒரு மாதிரி புடிச்ச வார்த்தை. பைசலா என்னமோ நடக்குது. நல்லா ஜெபிக்கிறீங்களா? என்னங்க நேரமே இல்லை. ஸ்தோத்திரம். இவங்களை எந்த பாத்திரத்தில் கொண்டு வைக்கிறது? பைசலா. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ஜெபிக்கிறீங்களா? நேரங்கள் கிடையாது ஜெபிக்கிறதுக்கு. நல்ல ஆராதிக்க சபைக்கெல்லாம் ஒழுங்கா போறீங்களா? சபையில ஊழியக்காரோடு செயல்படுறீங்களா? ஊழியம் செய்வீங்களா? ஆத்துமாதாயம் பண்றீங்களா? ஐயோ அதெல்லாம் எங்களால முடியாது. அப்ப இது எந்த பாத்திரத்துல கொண்டு, எந்த லிஸ்ட்ல கொண்டு வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புவது, ஆமென், அவருடைய கரத்தில் நீ இருக்க வேண்டும். கனமான பாத்திரமா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டும். ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளை, அன்பான ஆத்துமாவே, நீங்கள் ஒருவேளை ஊழியத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு விசுவாசியா இருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து நாட்களை சொல்லுகிறது என்னவென்றால், அவருடைய கரத்தில் கனமான பாத்திரமாய் மாற நீ விரும்புகிறாயா? அல்லது அவருடைய கரத்தில் கனமான பாத்திரம் என்று பயன்பட்டுக் கொண்டிருக்கிறாயா என்று அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஓகே. அந்த பொன்னில் முதல் தரமானது 24 கேரட் பைசா. இதற்கு அதிகமான விலை கொடுக்க வேண்டும். ஒன்று. அடுத்து அது மட்டுமல்ல, இந்த பொன் தங்க கட்டியா இருக்கிறது வரையிலேயும் அதனுடைய உண்மையான அழகு வெளியே வராது. பிரைஸ் தி லார்ட். தங்க கட்டி இருக்கிறது, ஓகே, 1 கிலோ தங்க கட்டின்னு சொன்னா அது கட்டியா தான் இருக்கும். அதுல எந்த ஒரு பார்ப்பதற்கு எதுவுமே இருக்காது. அது கட்டியா இருக்கு, அவ்வளவுதான். ஒரு புத்தள கலர்ல இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் அதிலிருந்து ஒரு நகைகள் அல்லது விலை மதிப்புக்குரியதான எந்த ஒரு பொருட்களை உருவாக்க வேண்டும் என்றால், கழுத்தில் அணிவதோ, கையில் அணிவதோ, மூக்கில் அணிவதோ, காதில் அணிவதோ, இப்படிப்பட்ட ஆபரணங்களை அதிலிருந்து உண்டு பண்ண வேண்டும் என்றால், அந்த தங்க கட்டியா இருந்தால் அது உருவாகாது. அது முதலாவது தான் உருகுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் எஜமானுடைய கரத்தில் கனமான ஒரு பாத்திரமா நீங்கள் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் முதலாவதாக அந்த தங்க கட்டி தான் உருகுவதற்கு நெருப்புக்கு தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு தங்க கட்டியாய் சாதாரண நிலையில எத்தனை ஆண்டுகளாக அதில் ஒரு ரூபம், அதில் ஒரு வர்ணம், அதில் ஒரு அழகு வெளிப்படாதபடி, அதில் ஒரு சாயல் வெளிப்படாதபடி, ஆமென், அதோடு உருவாக்கப்படாத நிலையாதபடி நீ சபையில் எத்தனை காலமாய் நீ போய்கொண்டிருக்கிறாய். பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் அந்த நிலையில் வாழ்வதை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அது கட்டாயம் தன்னை அக்கினிக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அக்கினிக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த தங்க கட்டி இழக ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அது இழகாமல் அதை ஒன்றுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த காலத்தில் அநேகர் தேவனுடைய ஊழியம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேதத்தை தூக்கி கொண்டு நடக்கிறவர்கள் அநேகர் உண்டு. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய சிறு பருவத்தை நான் பார்க்கும்போது, ஒரு நபர் தேவனுடைய ஊழியத்திற்கு என்று இறங்க வேண்டும் என்றால் சரியான நல்ல பரிசுத்தவனுடைய கையின் கீழ் அடங்கி இருந்து உருவாக்கப்படுவார்கள். இன்று என்னவென்றால், ஏனென்றால் இன்று பிரசங்கிப்பதற்கு ரெடிமேடு பிரசங்கங்கள் ஏராளம் இருக்கிறது. படிப்பதற்கு நிறைய பிரசங்க புஸ்தகங்கள் இருக்கிறது, நிறைய ஸ்டோரிகள் இருக்கிறது. அநேக பிரசங்கங்கள் அவர்கள்
இறக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த நாட்களில் அவசர அவசரமாய் ஊழியக்காரர்களாய் மாறுகிறவர்களுக்கு பிரசங்கிப்பதற்கு பிரசங்கங்கள் யார் மூலமோ ஆயத்தமாகிறது. ஆனால் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா என்பதுதான் மிக முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கட்டாயம் நீ உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். நீ ஒரு வடிவமைக்கப்பட்ட நபராய் மாற வேண்டும். தேவனுடைய கரத்தில் நீ சரியான ஒரு நபராய், ஆமென், ஹல்லேலூயா, சரியா ஆயத்தமாக்கப்பட்ட குறையற்ற நிலையில் வடிவமைக்கப்பட்ட நபராக நீ மாற வேண்டியது இந்த நாட்கள் அவசியமாக. கடைசி நாட்கள் கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. ஆமென். சரி, இந்த தங்கத்தில் பொன்னில் தரம் உள்ளதாய் மாற வேண்டும் என்றால் அதில் கலந்திருக்கிற சில களிம்புகள் இருக்கிறது. தரம் வர வேண்டும் என்றால் களிம்புகள் அகற்றப்பட வேண்டும். தரம் மாறி முதல் தரமாய் வந்தால்தான் விலை அதிகம். பேசலாம். அதில் உருவாக்கப்படுகிற நகைகளுக்கு தான் விலையும் அதிகம், பார்ப்பதற்கு கவர்ச்சியா இருக்கு. பேசலாம். இல்லை என்றால் அதற்குரிய நிலையில் தான் பேசலாம். முதல் தரம், ஆமென், அதை பொன்னானது புடமிடப்பட வேண்டும். அதனுடைய களிம்பு நீக்க 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 அக்கினியினால் அது புடமிட அதில் இருக்கிற களிம்புகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டானாக. நான் தான் சொன்னேன், என்னுடைய சிறு பருவத்தில் தேவனுடைய ஊழியக்காரர்கள் எங்களை நடத்தின நிலையை நான் யோசித்திருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப கட்டுப்பாடாக நடத்துவார்கள், ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்துவார்கள். இன்றுதான் எனக்கு தெரிகிறது, அன்று எங்களை ஸ்ட்ரிக்டாக கட்டுப்பாடாக கடிந்து கொண்டு சிக்ஷித்து எங்களை உருவாக்குனதன் பலனாகத்தான் இன்று வரையிலே என் தேவனுடைய கிருபை நான் நிற்க முடிகிறது. பேசலாம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, அன்பான தேவனுடைய கனமான வேலை செய்கிற என் உடன் ஊழியக்காரர்களே, பேசலாம், நீங்கள் எவ்வளவுக்கு உருவாக்கப்படுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு ஒரு நபருடைய ஒரு உன்னதமான பரிசுத்தவானுடைய கையின்கள் அடங்கி இருந்து உருவாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அதிகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தரம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் தரம், உங்களுடைய ஊழியத்தில் ஒரு தரம், உங்களுடைய பேச்சில் ஒரு தரம். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை அடங்கி இருக்க ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் தரம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அன்றைய பரிசுத்தவான்களை கேளுங்கள். வயது முதிர்ந்த ஊழியர்கள் இந்த அநேகர் இருப்பார்கள், பலர். பேசலாம். கேட்டு பாருங்கள், அவருடைய சாட்சியை கேட்டு பாருங்கள். பேசலாம். ஐயா, நீங்க எப்படியா ஊழியத்துல வந்தீங்க, எப்படியா ஊழியத்துல வளர்ந்தீங்க, எப்படி என்ன செய்தீங்கன்னு கேட்டா அவர்கள் அழகாக சொல்லுவார்கள். பேசலாம். ஹல்லேலூயா. ஊழியம் என்பது எடுத்த உடனே சாடி விழுந்து ஓடி வருவது ஊழியம் அல்ல, அடங்கி இருந்து ஆயத்தப்பட்டு வருவதுதான் தேவனுடைய ஊழியம். அவர்கள் இடத்தில்தான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறதான குவாலிட்டி. பேசலாம். இல்லை என்றால் தாறுமாறாயிருக்கும். இன்று டெலிவிஷனில் டிவியில நிறைய பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார்கள். என்னவென்றால் அவருடைய பேசுகிற வசனங்கள் விளக்கம் அவர்களுக்கே புரியவில்லை, வாயில வந்தது போல பிரசங்கிக்கிறார்கள். தவறாக வியாக்கியானங்கள். காரணம் என்ன? அடங்கி இருக்கவில்லை. அவருடைய உலக அறிவு அடங்கி இருக்க விடவில்லை. உலகத்துல கொஞ்சம் ஞானம் படிப்பறிவும் வந்து விட்டால் சிலர் எல்லாம் சொல்றதை கேட்க மாட்டாங்க. அந்த காலத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் படித்தவர்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆனா கர்த்தருடைய பாதத்தில் இருந்து வளர்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. பேசலாம். அப்போ அப்படி படிப்பறிவும் குறைவும் கர்த்தருடைய பாதத்திலிருந்து முதிர்ந்தவர்களா இருக்கிறவர்களை சந்திக்க பெரிய பட்டதாரி ஐயா நான் முடிந்து வரேன்னு சொல்லி போனா, ஏனென்றா அவன் நினைப்பான், இந்த பாஸ்டர் என்ன 3ஆம் கிளாஸ் படிச்சாலும் 5ஆம் கிளாஸ் படிச்சாலும் 10ஆம் கிளாஸ் படிச்சார், நம்ம எத்தனை டிகிரி எடுத்திருக்கிறோம், இவரு கிளம்பி உட்காரணுமா என்றுள்ளதான ஒரு தலக்கணம். பேசலாம். இந்த அநேகருடைய உலக அறிவும் பொது அறிவும் படிப்பறிவும் தான் அடங்கி இருக்க மனமில்லாமல் விடுவது. பேசலாம். இந்த அநேகம் அப்படி இருக்கிறார்கள். அன்பான கர்த்தருடைய இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி,
நான் உங்களுக்கு மிகவும் அன்பாக நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பா சொல்லுகிறேன். நீங்கள் நல்ல ஒரு பரிசுத்தவான்களுடைய கண்ட்ரோல்ல சபையில இருக்கிறீங்கன்னா அவன் கட்டுப்பாட்டை நீங்க அடங்கி இருந்து உருவாங்க. அவசரப்படக்கூடாது, அடங்கி இருக்கணும். இருந்தால்தான் நீங்கள் சரியான ஒரு நபராக காணப்பட முடியும். இல்லை என்றால் ஊழியம் செய்ய முடியும், ஊழியம் ஓடும், கடைசியில பாதியில தாறுமாற ஓடும். கண்டபடி ஓடும். டிரைவிங் தெரியாதவன் முறைப்படி டிரைவிங் கத்துக்கிடாம ஒரு ஸ்டியரிங் பிடிக்க இருந்தான்னா திடீர்னு என்னன்னாக்க வண்டி கட்டுப்பாடை வந்துட்டு சொல்லுவாங்க. கட்டுப்பாடை வந்து ஜனக்கூட்டத்து மத்தியில் போயிரு. ஜனக்கூட்டத்து மத்தியில் போன நிறைய பேர் கொண்டுரும். நிறைய பேர் ஒரு ஆயத்தம் இல்லாமல் வேதத்தை எடுத்ததினால் அநேக தேவராஜ்யத்துக்கு போக வேண்டிய தேவ ஜனத்தை திசை மாற்றி விடுகிறார். டெலிவிஷன்ல வருகிற அநேகரை பார்க்கிறோம். துஷ்டர்கள், பொல்லாத வேலையாட்கள், கள்ள போதகர்கள் நிறைய பேர் மலிந்து விட்டார்கள். தேவனுடைய ஜனமே, இந்த நாட்கள் மிகவும் எச்சரிக்கைகள் என்று உங்களுக்கு அன்பாய் வேண்டுகோள் விடுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆயத்தப்பட வேண்டும், புடமிடப்பட வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் நாம் தேவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அவ்வளவுக்கு அதிகம் நாம் உருவாக்கப்பட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உருவாக்கப்பட வேண்டும். நாம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலைக்கும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் போது மட்டுமே தான் நாம் உருவாக்கப்பட முடியும். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம் 25 வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லப்பட்டது? நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். ஏசாயா 1:25 நான் என் கையை உன்னிடமாய் நீட்டி, என் கையை உன்னிடமாய் நீட்டி சொல்லுகிறார். உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஈயம் கலந்திருக்கு. எதுல? தங்கத்துல. ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஆமென், நான் என் கையை உங்ககிட்ட நீட்ட போறேன். ஏன்னா நீ ரொம்ப கலந்து போயிருக்கிற. சுயமாகி ஈயம், உலகமாகி ஈயம், இச்சையாகி ஈயம், கீழ்ப்படியாமையாகி ஈயம், துணிகரமாகி ஈயம். ஆமென். Glory Jesus. கீழ்ப்படியாமைகள் பலவிதமான இப்படிப்பட்ட பல காரியங்கள் அடங்கி இருக்க முடியாத இப்படிப்பட்ட ஈயம் எல்லாம் உங்ககிட்ட கலந்திருக்கு. நான் என் கையை உனக்கு நான் நீட்ட போறேன். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் அவசர அவசரமாக ஊழியத்திற்கு ஓடி விடுவார்கள். ஓடி விடுவார்கள். ஓடிட்டு கடைசியில போய் உட்கார்ந்து யோசிப்பாங்க, ஐயோ நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது அடங்கி இருக்க சொன்னா, கீழ்ப்படிந்திருக்க சொன்னா இருக்க மாட்டார்கள். ரொம்ப அவசரம். காரணம் என்னவென்றால் இப்படி அறகுறைகளை சுத்திட்டு இருக்கிற ஊழியர்கள் நிறைய பேர் அவங்க பிரட்சிப்பா வந்துடுறாங்க. அறகுறையா நீ எல்லாம் அவருக்கு கீழே இருந்தாச்சுன்னா நீ எல்லாம் பயன்பட முடியாது இப்படியே சொல்லுவாங்க. அவருக்கு கடத்தூர் பாஸ்டர், அவருக்கு கீழே எல்லாம் இப்ப இருந்துட்டா அவரெல்லாம் சீக்கிரம் ஒன்றும் ஒரு தின வளர விட மாட்டார். இப்படி எல்லாம் பேசுகிற அறகுறைகள் நிறைய இருக்கு. இந்த அறகுறைகளை என்ன செய்வாங்க? உண்மையா இருக்கிற குழப்பிடுவாங்க. குழப்பி இவங்களை வெளியே தள்ளி விட்டுற பிறகு எவனுமே உதவி பெற மாட்டான். போன பிறகு அங்க இருந்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ நான் கொஞ்சம் கூட அவசரப்பட்டுட்டேன், கொஞ்சம் கூட நான் லேட் ஆகி வந்திருக்க வேண்டியன்னு நினைப்பாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியம் என்பது ஏதோ ஒரு காணாமோனான்னு செய்யறதல்ல ஊழியம். அதெல்லாம் சரியாக தேவனுடைய விருப்பப்படி செய்ய வேண்டியது. அநேக பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் வைராக்கியமாய் தேவன் அழைத்த அழைப்பில் கொடுத்த தரிசனத்தில் உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சில நேரம் வெளியே பார்க்க முடியாது. ஆனால் அறவரையா சுத்தரவன வெளியே பார்க்கலாம். ஸ்தோத்திரம். காரணம், ஒரு ஆயத்தம் இருக்காது. ரெடிமேடு பிரசங்கம். ஆமென். ஒரு பிரசங்கம் உண்டா உலகம் பூரா அடிச்சிடறாங்க.
ஒரு பிரசங்கத்துக்கு 4 வசனத்தை எடுத்துட்டு உலகத்துல 4 கதையை அதுக்கு கூட கோர்த்து அப்படியே கழட்டி விட்டுருவாங்க. அதெல்லாம் பிரசங்கம் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜனங்களை பூரணத்துக்கு நேரா, நெத்திக்கு நேரா வழி நடத்த வேண்டும். ஜனங்களை பரிசுத்த நேரா வழி நடத்த வேண்டும். ஜனங்களை கர்த்தருடைய அருகில் நெருங்க வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இத பாருங்க, நான் என் கையை உன்னிடமாய் திருப்புவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எதற்காக? ஆமென். உன்னில் நிறைய களிப்பு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என் கையை நான் உனக்கு நேரா திருப்புவேன். அநேகர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களை கீழே அடங்கி இருக்க முடியவில்லை என்றால் ஊழிய பாதையில் அவங்க நிறைய பாடுபட வேண்டியது, தடுமாற வேண்டியது. அப்போ யோசிப்பார்கள், ஐயோ நான் அவசரப்பட்டு விட்டேன் என்று. Glory Jesus. ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கையை உனக்கு நேரா திருப்பி உன் களிப்புகள் நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் நீயத்தை எல்லாம் நீக்குவேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் எங்க எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள்? பேசலாம். அடங்கி இருக்கிறீர்களா? கனமான பாத்திரமாய் மாற வேண்டுமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் மாற வேண்டுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. குறையற்ற நிலையில் வடிவமைக்கப்பட்ட பாத்திரமாய் தேவன் விரும்புகிற அந்த நல்ல எஜமானுடைய கரத்தில் ஒரு கனமான பாத்திரமாய் மாற வேண்டுமா? கர்த்தருடைய சமுத்திரம் அடங்கிற ஆண்டவரே, என் ஞானம் ஒன்றுமில்லையப்பா, என் திறமை ஒன்றுமில்லையப்பா, என் கல்வி ஒன்றுமில்லை ஆண்டவரே, என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை மன்னியும். இதுவரை நான் அவசரப்பட்டு ஓடிட்டேன். என்னை தயவா எனக்கு இறங்கி மன்னித்து நான் இனி நீர் விரும்புகிற பாதை நான் ஓடுவேன் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். கடைசி காலம். எப்படியோ வாழ்கிற, எப்படியோ செயல்பட வேண்டிய காலமே கிடையாது. சரியா தேவன் விரும்புகிற நிலையில் அந்த நல்ல எஜமானுடைய கரத்தில் ஒரு கனமான பாத்திரமாய் இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதற்கு அவங்களை ஒப்பு கொடுங்கள். நான் உங்களுக்கு செபிக்கிறேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் மக்கள் ஸ்தோத்திரம். தர்மையான நாளில் கேட்ட வசனங்கள் முன்பதாக யார் யார் வந்தார்கள் அர்ப்பணிக்கிறார்களோ அவர் ஒவ்வொரு ஆண்டவரும் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, எப்படியோ வாழ்கிற வாழ்க்கையும் அல்ல பேசுறார், எப்படி செய்கிற ஊழியமும் அல்ல பேசுறார். தேவன் விரும்புகிற நிலையில் தேவ சித்தத்தின்படி கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்து தேவன் விரும்புகிற நிலையில் செயல்படுகிறதான உண்மையான ஒரு கனமான பாத்திரங்களாக தேவன் வடிவமைப்பீராக. ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. கேட்ட வசனத்தின்படி வாழ்க்கையில தேவனுடைய கிரியை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.